ஜீவசாந்தி அறக்கட்டளையினர் சார்பாக தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் உறுப்பினர் முகமது ரஃபீக்கு கோவையில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் பல்வேறு அமைப்பினர் சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டு அவருக்கு சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தமிழகத்தில் உள்ள சிறுபான்மையினர் நலனை பாதுகாப்பதிலும் சிறுபான்மையினரின் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துவதிலும் முன்னோடியாக உள்ள தமிழ்நாடு சிறுபான்மை மாநில ஆணையத்தின் உறுப்பினராக கோவையைச் சேர்ந்த முகமது ரஃபீக் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சமுதாய நலப்பணிகளில் ஈடுபட்டு வரும் இவர் நாட்டின் பன்முகத்தன்மையை போற்றும் விதமாக பல்சமய நல்லுறவு இயக்கம் எனும் சமூக நல அமைப்பு சார்பாக மத நல்லிணக்கம் சார்ந்த நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார். இந்நிலையில் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணையத்தின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ள முகமது ரஃபீக்கு கோவையில் செயல்பட்டு வரும் ஜீவசாந்தி அறக்கட்டளை சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது. ஜீவசாந்தி அறக்கட்டளையினர் ஒருங்கிணைத்த இந்த விழாவில் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்கள், தன்னார்வ அமைப்பினர், சமூக ஆர்வலர்கள் என்று பலரும் கலந்து கொண்டு முகமது ரஃபீக்கு பொன்னாடைகள் போற்றி தங்களது வாழ்த்துக்களை பதிவு செய்தனர். விழாவில் தலைமையுரையாற்றிய சிறுபான்மை ஆணையத்தின் உறுப்பினர் முகமது ரஃபீக் 2005ஆம் ஆண்டு முதல் சமூக நலப்பணிகள் தம்மை முழுமையாக அர்ப்பணித்திருப்பதாக கூறிய அவர், பிறருக்கு உதவி செய்தால் மட்டுமே மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலைத்திருக்கும் என்றும் கூறினார். இளம் தலைமுறையினர் ஒழுக்கமான கல்வி மற்றும் உயர்ந்த பண்புகளை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்ட அவர், சமுதாய பணிகளில் அதிகம் அக்கறை செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். தற்போதைய திராவிட மாடல் அரசாக ஆட்சி செய்து கொண்டிருக்கும் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அரசு அனைத்து சமூக மக்களுக்குமான அரசாக செயல்பட்டு வருவதாக சுட்டிக்காட்டிய அவர், சிறுபான்மை ஆணைய உறுப்பினராக தாம் தேர்வு செய்யப்பட்டுள்ள நிலையில் சிறுபான்மை மக்கள் அதிகம் வாழும் பகுதியான கரும்புக்கடை பகுதியில் விரைவில் அரசு வங்கி துவங்க முயற்சி எடுப்பதோடு இந்த பகுதியில் மகப்பேறு மருத்துவமனை துவங்கவும், அரசு ஆரம்ப பள்ளிகளை உயர்நிலைப் பள்ளிகளாக உயர்த்தவும் அரசின் கவனத்திற்கு எடுத்து சென்று விரைவில் அதற்கான பணிகள் நடக்க முயற்சி எடுப்பேன் என்றும் உறுதியளித்தார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் அண்மையில் வயநாடு நிலச்சரிவு பேரிடர் மீட்பு பணிகளில் ஈடுபட்ட ஜீவசாந்தி அறக்கட்டளை குழுவினருக்கு பாராட்டு சான்றிதழ்களை அவர் வழங்கி கௌரவித்தார். அடுத்ததாக எஸ்.ஏ. பஷீரன் அவர்கள் ஆஜியாருக்கு மரியாதை செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக கோட்டை செல்லப்பன் அவர்களை ஆஜியார் அவர்களுக்கு மரியாதை செய்யுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக சேரநகர் அம்புலன்சன் அண்ணன் அவர்களையும் நிஜாபாய் அவர்களையும் 3 பேரையும் அடுத்தடுத்து வருமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்ததாக தன்னார்வ நுகர்வோர் பாதுகாப்பு அழைக்கின்றோம், மேடைக்கு வருமாறு. அடுத்ததாக நிகார் மீல்ஸினுடைய உரிமையாளர் ஹாஜியார் பயாஸ் பாருங்க. ஆச்சியார் அவர்களுக்கு மரியாதை செய்ய அடுத்ததாக தாழ்மையோடு அழைக்கின்றோம். அண்ணன் சுலைமானன் அழைக்கின்றோம். தளபதி ஒரு ஸ்டேஜில் வந்து சூப்பர் ரஜினிகாந்த் கிட்ட ஒரு அவார்டு கொடுக்கும்போது சொல்லுவார், இது ஒரு கொடுப்பனை அப்படின்னு. ஸோ அந்த கொடுப்பனை எனக்கு கொடுத்த என்னோட தளபதிக்கும் உங்களோட பொதுச் செயலாளருக்கும் என்னோட மனமான நன்றியை தெரிவித்துக்கிறேன். இங்கே இருக்க எல்லா பெரியவங்களோட அன்பும் ஆதரவும் கட்டாயம் எங்களுக்கு வேணும். அது போக நாங்கள் எதாவது தவறு பண்ணால் கூட எங்களை வழிநடத்துகிற இடத்துல நீங்கள் எல்லாம் இருங்க, எங்களை வழிநடத்துவாங்க. தமிழக தெற்கு மாவட்ட சார்பாக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன்.
சமுதாய பணி எல்லாருமே பண்ணலாம், இல்லைன்னு சொல்லக்கூடாது. அது கடவுளாகவே நான் அவங்கள பார்க்குறேன். காரணம் இந்த கொரோனா பீரியடில் பக்கத்தில் பெற்ற அப்பா அம்மாவுக்கு வந்தால் கூட கிட்ட நெருங்கிறதுக்கு யோசிச்சோடைய முறைப்படி அவங்க அடக்கம் பண்ணதெல்லாம் பார்த்துருக்கேன். அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களோட சேர்ந்து அந்த பணியை செய்ய முடியுமான்னு தெரியல. ஏன்னா அவங்களும் ஒரு தனி பிறவியாக தான் இருக்க முடியும். அப்போ எல்லாத்தையும் கடந்து தங்க உயிரை கூட வந்து அவங்க மதிப்பளிக்காம அடுத்தவங்களோட நல்லதுக்கு செய்கிறாங்க. அதனால மக்களுக்கு நாங்களும் நல்லது பண்ணோங்கிறத நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுபோல ரசன்பாய் இருக்காரு. உங்களுக்கு என்னோட மகன் வாழ்க்கை என்ன இன்னையும் நேரத்தில் உட்கார வச்சு வாழ்த்துறை வழங்கிய அன்பாளர்களுக்கு நன்றி. பிரின்சிபால் நிறுவனத்தின் உரிமையாளர் அமுதம் பார்மசியினுடைய நிறுவனத்தினுடைய உரிமையாளர் குரு அவர்களின் துணைவியார் அவர்களையும் இலக்கியா அவர்களையும் வருக வருக என அழைக்கின்ற ஒரு 2 நிமிடம் வாழ்த்துறை வழங்குவாரு காலத்தில் கேட்டுக்கொள்கிறேன். Two, three, 4, 6, 7, 9, 10. உங்கள் கரமோசம்தான் குழந்தைகளுக்கான எனர்ஜி. வீரசாமி அறக்கட்டளை அவர்களுக்கு இந்த சமத்துவம் பற்றாது இன்னும் பல்வேறு விருதுகளையும் அரசு சம்பந்தமான விருதுகளையும் பெறுவதற்கு அவர்களுக்கான ஆக்கமும் ஊக்கமும் தர வேண்டுமாக கேட்டுக்கொள்கிறேன். மூன்று பேருக்குமே சால்வை அணிவித்து மரியாதை செய்வார்கள். விக்ரமன் அவர்களுக்கும் அப்துல் அசீசன் அவர்களுக்கும் அடுத்ததாக ஒரு 2 நிமிடம் வாழ்த்துறை வழங்குவார்கள். வயநாட்டுக்காக களத்தில் பணியாற்றிய அன்பு சகோதரர்கள் முகமது ரஃபி அவர்களையும் அன்பு சகோதரர் ரியாஸ் அவர்களையும் சலீம் அவர்களையும் ஓகே மாஸ் ஓகே மா நாடு முன்னேற இந்த நாட்டின் ஏழைகளின் வாழ்வு முன்னேற பாட்டு வரல அது பண்ணிக்கணும். இன்னொரு சார், ஒரு சமூக சேவை செய்யறதுக்கு ஒரு தைரியம் இருக்கு. நான் வரும்போதே சொன்னேன், ஒரு சிங்கக்குட்டி ஒரு சிங்கக்குட்டிக்கு பாராட்டுதுன்னா ஒரு சிங்கக்குட்டி இது மாதிரி ஆளெல்லாம் நம்ம பார்க்கறது ரொம்ப கஷ்டம். ஒரு நைட்டு 12 மணிக்கு கூப்பிடுவாரு, நான் ஓடி வந்துருக்கேன். ஏன்னா எனக்கு தெரியும் அவர் பண்ணுற காரியம் அந்த மாதிரி ஒரு காரியம். டெஃபினட்டாக இது மாதிரி ஒரு ஆள் இருக்காருன்னா நம்ம மத்தியில்னா எனக்கும் தெரிஞ்ச அந்த ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருக்காரு.